தோசை மாவே இல்ல. ஆனா டக்குனு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங் செய்யணும் அப்டின்னா, அப்ப கண்டிப்பா இந்த அடைய ட்ரை பண்ணி பாருங்க. வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. அதே கப் அளவுக்கு தயிரு, அது கூடவே வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கேரட்டு, கொஞ்சோண்டு அவல் சேர்த்து, அதுக்கப்புறம் மல்லி, புதினா சேர்த்து, உப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளு எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி, எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு மாவு லூஸா வேணுமோ, அவ்வளோக்கு அவ்வளோ தண்ணி சேர்த்து குழச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ தாளிச்சிடலாம். கடுகு, கருவேப்பிலை, ஜீரகம், பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகாத்தூளு, மஞ்சத்தூளு, அப்புறம் எல்லாம் சேர்த்து நம்ம வந்து தாளிச்சிட்டு, அத அப்படியே வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம நல்லா பேன்ல வந்து எண்ணெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்து, கொஞ்சம் அடைய கொஞ்சம் கனமா ஊத்தி, கொஞ்சம் நிறுத்தி நிதானமா வேக விட்டு, அதுக்கப்புறம் பொறுமையா திருப்பி எடுத்து போட்டா, ஒரு சூப்பரான ரவா அடை ரெடி. அது கூடவே வந்து நல்லா காரமா சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்க. அல்டிமேட் டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப்